ஆண்டவர் இந்த காலவேளையிலும் ஒரு காரியத்தை, ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட இடைபெற விரும்புகிறார். இதுவும் கூட தேவன் நமக்காக சொல்லப்பட்ட சில தீர்க்கதரிசனமான வார்த்தைகளாக நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலும் கர்த்தர் அப்படிப்பட்ட உணர்வை தருவார் என்றால் அதை உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு தரிசனத்தை சகரியா பார்க்கிறார். சகரியா ஒரு தீர்க்கதரிசி, அது மட்டுமல்ல ஒரு ஆசாரிய குடும்பத்தை அவன் சேர்ந்தவன். கர்த்தர் அவனுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அதுல முக்கியமா ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருக செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக பூமி எங்கும் அனுப்பினவர்கள் என்றார். பாருங்க, இந்த ஏதாவது அந்த சொப்பனத்தை குறித்து நான் விளக்க விரும்பவில்லை, அதிகமா அதுக்குள்ள போக விரும்பவில்லை. தேவன் சொன்ன செய்தி என்ன, அதை மாத்திரமே நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது அவன் தரிசனத்திலே ஒரு மிருக செடிக்குள்ளாக ஒரு புருஷன், அதாவது வெள்ளை குதிரை மேல் ஒரு புருஷன் அதாவது நிற்கிறதை அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான். மேல் இருந்த ஒரு புருஷனை கண்டான், சிவப்பு குதிரையின் மேல் ஒரு புருஷனை கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த புருஷன் யார் என்று அதை 9ஆம் வசனம் பார்க்கும்போது தூதனானவர் என்று சொல்லுவது. என்னோடு பேசுகிற தூதனானவர் அப்படின்னா, அது தூதன் என்று சொன்னால் தேவ தூதர்களை குறிக்கிறது. தூதனானவர் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. ஆகவே இயேசுவை குறித்து, இயேசு அங்கே ஏன்னா அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையாக இருக்கிற கடவுள், வார்த்தையாகிற தேவன் அன்றைக்கு வார்த்தையின் மூலமா ஜனங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டார். இதே ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையின் மூலமா ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த தூதனானவர் சொன்ன வார்த்தை அந்த மிருக செடிகளுக்குள்ள இருந்த மற்ற சிவப்பு மங்கின நிறம் வெண்மை ஆன அந்த குதிரைகள் இருக்கிற அவர்களை குறித்து யார் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் எல்லாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பின தூதர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனும் தம்முடைய தூதர்களை பூமி எங்கும் அவர் சுற்றி பார்க்க அனுப்புகிறார். அதே போல பிசாசும் அவனும் பூமி எங்கும் என்ன செய்யறான், சுத்தி வருகிறான். தன் டீம் அனுப்பி சுத்தி வருகிறான். யோபு புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது அவன் எல்லா இடம் ரவுண்ட் அடிச்சுட்டு அவனை தேவனிடத்துல தேவ சமூகத்துக்கு வருகிறான்னு கேட்க, என்ன போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டியா அப்படின்னு. ஆமா, தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ. அப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவன் எங்கெல்லாம் போறான் வர்றான் எல்லாத்தையும் பார்க்கிறார். அதே போல தேவன் தம்முடைய தூதர்களையும் அனுப்பி என்ன செய்கிறார், பூமி முழுவதுமாய் ஆண்டவர் அவர்களை விசாரிக்க அனுப்புகிறார். அப்படிப்பட்ட அந்த தூதர்கள் வந்து அங்கே வந்து சொல்றாங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. இப்போ மிருக செடிகளுக்குள்ள அவரும் ஒரு தூதனா இருந்தா அவங்கிட்ட போய் இவங்க விண்ணப்பம் பண்ண தேவையில்லை. அப்படிதானே? தூதர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் தூதர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். தூதர்களை நோக்கியோ இந்த மனுஷனை நோக்கியோ நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தூதர்களும் எந்த மனிதர்களும் நம்மை அவர்கள் எந்த வித காரியத்திலும் உதவி செய்ய முடியாது. நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் நம்ம ஏறெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒத்தாசுவர் பர்வதம் வானத்தின் பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து மாத்திரமே என்ன செய்யும் வரும். அவரை நோக்கி மாத்திரமே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியாக அவன் அந்த தூதன் வந்து அந்த 3 தூதர்களும் அது பூமி எங்கும் சுற்றி பார்க்க போன அந்தவர்கள் வந்து அந்த மிருது செடிகள் சிவப்பு நிறமுள்ள அந்த குதிரையின் மேல் இருக்கிற தூதனானவரை நோக்கி
என்ன சொல்றாங்க? நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கமாய் இருக்கிறது. அவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார்கள். பூமி எங்கும் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது? அமெரிக்கையும் அமைதியுமாய் அது இருக்கிறது. ஆனால் அவர்கள் உள்ளத்துல ஒரு ஏக்கம். அவர்கள் சொல்றார்கள், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, வாசிங்க, 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் பாருங்க. அப்பொழுது அந்த தூதர்கள் கேட்கிறாங்க, பூமி முழுவதும் எப்படிப்பட்டதா இருக்குது? அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிறது. ஆனால் எருசலேம் பட்டணம் மாத்திரம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது என்றால் வேதனையிலும் திகைப்பிலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே எருசலேம் பட்டணம் இடிந்து தரைமட்டமாய் கிடக்கிறது. அது மண்மேடாய் இருக்கிறது. அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்ட நிலையில கிடக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்கள், எருசலேமில் இருக்கிற யூத ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன்ல அவர்கள் திகைப்போடும் வேதனையோடு இருக்கிறாங்க. 70 வருஷம் அவர்கள் என்ன நடக்கும், எப்ப நடக்கும், சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பிடிக்க போட்ட இடங்கள்ல அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. திரும்பி போவோமா போகாதா? அநேகர் நம்பிக்கை இழந்து காணப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தூதன் கேட்கிறார், ஆண்டவரே, உலகம் எங்க, பூமி எங்க நாங்க சுற்றி பார்த்தோம், பூமி எல்லாம் எப்படி இருக்குது? அமைதியும் அமெரிக்கையும் இருக்கிறது. ஆனால் எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கிறது? தவித்து கொண்டிருக்கிறது, பரிதபித்துக் கொண்டிருக்கிறது. ஏனால் எருசலேம் பட்டணம் என்பது தேவனுடைய வாசஸ்தலமாய் இருந்தது. தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுடைய சந்ததிகள், ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததிகள் வாசம் பண்ணின தேசம், வாக்குத்தத்தத்தின் தேசம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். ஆனால் இன்றைக்கு அது பரிதவித்துக் கொண்டிருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் சிறையிருப்பில இருக்கிறார்கள். சிறையிருப்பில இருந்து அவர்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் எப்படியாக இருக்கும் என்றால் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அறிந்து ஆண்டவர் அதுக்கு முன்னால சொல்லியிருக்கிறாரு, நான் சீக்கிரம் வருவேன்னு சொல்லி. அப்போ அவங்க அதை குறித்து என்ன எப்போ எல்லாத்தையும் கேட்கறதுக்காக என்ன அவரிடத்துல அவரிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவர்கள் விரும்புறதை இயேசு அறிந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். போது பாருங்க, இப்ப அந்த தரிசனமும் இதுவும் ஒன்னே. அந்த தரிசனம் எப்படி இருக்குது? உலகம் முழுவதும் எப்படி இருக்குது? அந்த தூதர்கள் உலகம் முழுவதும் சுத்தி பார்க்கிறாங்க. உலகம் முழுவதும் அமைதியும் என்ன இருக்கு? அமெரிக்கையுமா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சனம், தேவன் தெரிந்து கொண்ட சுதந்திரம் தவித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபை மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. துன்மார்க்கமா ஜீவிக்கிறவன், பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன் செழித்திருக்கிறான், நல்லா இருக்கிறான், பணம் காசு நிறைய, அவன் விரும்பினதையும் அதற்கு மேலேயும் அவன் எதையும் செய்வதற்கு அவனுக்கான எல்லா வாசலும் திறந்திருக்கிறது. என்ன வேணாலும் செய்கிறான். துன்மார்க்கன் எப்படி வேணாலும் வாழுகிறான். ஆனால் கவலையிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒருவேளை இங்க கூட அப்படிப்பட்ட நிலையில நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அல்லேலூயா.
இன்னைக்கு நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். உலகம் சந்தோஷமா இருக்கு. அவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான், நீ என்னையா சர்ச்சுக்கு போற? சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது? உனக்கு என்ன லாபம்? உன் பிரச்சனை மாறிட்டா? உன் வியாதி தீர்ந்துருச்சா? உன் கஷ்டம் மாறிடுச்சா? உன் கண்ணீர் மாறிடுச்சா? நீ இழந்தது திருப்பி பெற்றுக்கொண்டாயா? அங்க போனதுல இருந்து உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன மேன்மை? இயேசுன்னு போனியே, இயேசு உனக்கு என்ன செஞ்சிட்டார்? இப்படிப்பட்ட கேள்விகள் இன்றைக்கு அநேக நம்முடைய இருதயத்தை துளைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்றிய, ஜெபம் பண்ணி என்னத்தை சாதிச்ச? பைபிள் வாசிக்கிறிய, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் என்ன செய்கிறது? சந்தோஷப்படுகிறது. நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு உலகம் சந்தோஷமா இருக்கிறது. உலக மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனால் சபை, தேவனுடைய ஜனம் இன்னைக்கு என்ன செய்கிறது? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்தை சுற்றி பார்த்த அந்த தேவ தூதர்கள் அந்த தூதனானவரிடத்துல கேட்கிறாங்க, நாங்க உலகம் எங்கும் போய் சுத்தி வந்தோம், பூமி எங்கும் சுத்தி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் எப்படி இருக்கிறது? அமைதலும் அமெரிக்குமா இருக்கிறது. ஆனால் நீர் தெரிந்து கொண்ட கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேம், ஏன் நமக்கு மாத்திரம் பிரச்சனை? ஏன் நமக்கு மாத்திரம் துன்பம் என்று சொல்ல, நீ கோபம் கொண்டிருக்கிற அவர் நமக்கு மட்டும்தானே கோபப்படுறாரு, நம்ம மேல மட்டும்தான் எரிசல் அடைகிறாரு, ஏன் நம்மளை மட்டும்தான் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு, நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு, நமக்கு மட்டும்தான் துன்பம், நமக்கு மட்டும் கஷ்டம், நமக்கு மட்டும் வியாதி, நமக்கு மட்டும் கண்ணீர், நமக்கு மட்டும் துன்பம். ஒரு நாளா 2 நாளா, 1 மாசமா 2 மாசமா, 1 வருஷமா 2 வருஷமா, எத்தனை ஆண்டுகள்? அவர் சொல்ல 70 ஆண்டுகளாய், 70 ஆண்டுகளாய் சொல்லுற நீர் தெரிந்து கொண்ட, நீர் கோபம் கொண்டு இருக்கிற எருசலேம் 70 வருஷமா, 70 வருஷமா உலகம் முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது, செழித்து இருக்கிறது, சுவித்து இருக்கிறார்கள், நலமா இருக்கிறார்கள். கடவுள் அறியாதவன், கடவுளை நம்பாதவன், கடவுளுக்கு பயப்படாதவன், துன்மார்க்கன் செழித்திருக்கிறான். ஆனால் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேம் 70 வருஷமா என்ன செய்கிறது? கோபத்தினால் தவித்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு மாறும் இந்த கஷ்டம்? என்னைக்கு மாறும் இந்த பிரச்சனை? என்னைக்கு மாறும் இந்த வியாதி? என்னைக்கு மாறும் இந்த துன்பம்? என்னைக்காவது மாறாதா? இன்னைக்காவது மாறாதா? இப்போவாது மாறாதா? இந்த 2026 மாறாதா என்று சொல்லி ஏங்குகிற 70 வருஷமாய் யூதா பட்டணங்க மேல் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று அவன் சொல்லுகிறான். இதுவரை எதுவரைக்கும் என் வாழ்க்கையில நீர் இப்படி கோபப்பட்டு கொண்டிருப்பீர்? எதுவரைக்கும் எங்கள் மேல் இறங்காதிருப்பீர்? எதுவரைக்கும் எங்கள் மேல் பரிதாபப்படாமல் இருப்பீர்? எதுவரைக்கும் இந்த கஷ்டம், எதுவரைக்கும் இந்த வேதனை, எதுவரைக்கும் இந்த கண்ணீர், எதுவரைக்கும் இந்த துயரம், எதுவரைக்கும் இந்த துக்கம், இதுவரைக்கும் 7 வருஷமா நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். 10 வருஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 5 வருடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்ணில படுத்திருந்தான். அவனுடைய வயது எவ்வளவு தெரியாது. ஆனால் வியாதி 38 வருஷம். 38 வருஷம் அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம். 38 வருடமா எதுவரைக்கும் நான் இந்த குளத்துக்கு போக முடியாம இருப்பேன்? நான் போறதுக்குனால மற்றவங்க போயிடறாங்களே, நான் இறங்குறதுக்குள்ள இன்னொருத்த இறங்கிறானே, இறங்க கூட என்னால முடியலையே, எனக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லையே. அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு அந்த பெதஸ்தா அந்த குளத்தினிடையிலே படுத்து இருந்த 38 வயதுடைய வியாதிப்பட்டிருந்த அந்த மனிதன், தூதன் வந்து கலக்கும் போது இறங்க வேண்டும், தூதனுடைய வருகைக்காகவும் தூதன் வந்தவன் குளத்துக்கு போவதற்காக அவனோடு காத்திருந்தது போல இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆவல், ஏக்கம், தவிப்பு இன்னைக்காவது மாறிவிடாதா? இப்பொழுதாவது மாறிவிடாதா? இனிமேலாவது மாறிவிடாதா? எனக்கு ஒரு யோசனை கிடைத்து விடாதா என்ற ஏக்கம். அல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது,
சகரியா 7:9. 7:9 சகரியா, சாரி, ஃபர்ஸ்ட் 1:9. சாரி இல்ல 1:14. அப்பொழுது என்னோடு பேசின எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவரைக்கும் இறங்காதிருக்கிறார் ஆண்டவரே? எதுவரைக்கும் நாங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்போம்? எதுவரைக்கும் நாங்கள் பரிதவித்துக் கொண்டிருப்போம் என்று சொல்லி ஏங்குகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை திரும்பி வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பேசின நல் வார்த்தைகளையும், பாருங்க, இவ்வளவு வேதனையோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த நாள்ல சொல்லுகிறார், உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை, ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக இன்னைக்கு தந்திருக்கிறார். அது என்னவென்றால், இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். உனக்காக அவர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்க சொல்லுகிறார். யோவான் 16:20, நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். அல்லேலூயா. உலகம் சந்தோஷப்படுகிறது, உலக மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். என் ஜனம் அழுது புலமோ, நீங்கள் துக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை ஆண்டவர் இன்மைக்காக மட்டும் இல்ல, நித்தியத்துக்காகவும் ஆண்டவர் நம்மளை திறந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண கானானை கொடுக்கிறதுக்காக தெரிந்து கொண்டார். ஆனா உங்களை என்னையும் நித்தியத்துக்காக தெரிந்து கொண்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியாய் நாம் எல்லாம் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுனால கர்த்தர் இப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியாய் நம்மை அழைத்து கொண்டு போனாலும் நமக்கு பிரச்சனை அது முடியாது, நம்முடைய போராட்டம் முடியாது, நம்முடைய கஷ்டம், நம்முடைய கண்ணீர் முடியாது, இந்த வருஷத்திலே மாறாது என்ற எண்ணம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்து வாசிங்க, அதே 1ஆம் அதிகாரத்திலே திரும்ப 15ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த பொழுது கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் தான் கோபப்பட்டிருந்தேன். நம்ம நினைக்கிறோம், ஐயோ பெருசா நமக்கு ஆண்டவர் நம்மளை அடிச்சுட்டா தண்டிச்சுட்டா. நான் சொல்ல கொஞ்சம் கோபப்பட்டு இருந்தேன். ஆனால் அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் நான் சுகமாய் வாழுகிற புறஜாதி பேர்ல நான் கடும் கோபம் கண்டேன். ஆகையால் மனதுருக்கத்தோடு எருசலேம் இடத்திலே இப்பொழுது திரும்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல திரும்புகிற ஒரு நேரம் இது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடமாய் இந்த நாளில் திரும்பி இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்க தரிசனமாய் நீங்கள் அதை விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவர் அதன்படியே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நான் இறங்கினேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்ப சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? திரும்பினேன். அல்லேலூயா. நான் எருசலேம் இடத்துல என்ன செஞ்சேன்? முகத்தை இதுவரைக்கும் எருசலேமுக்கு விரோதமா திருப்பி இருந்த ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு அதற்கு எதிராக அவரை பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தன் முகத்தை அதற்கு நேரா திருப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்க மாட்டீரா? ஏன் என் முகத்தை திருப்பி வச்சிருக்கிறேன்னு நீங்க கேட்டிருக்கலாம். ஆண்டு சொன்னார், என் முகத்தை நான் எருசலேமுக்கு இடத்தில் திருப்பினேன். அல்லேலூயா. சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. 16ஆம் வசனம். என் ஆலயம், அல்லேலூயா, என் ஆலயம்
எருசலேமின் மேல் என்ன செய்யப்படும்? அது கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணும் இடம் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோன் இடத்துல சொன்னார். நான் என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிற இடம்பா இது. சாலமோன் நான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டும் போது ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் நான் வானம் எனக்கு சிங்காசனே, பூமி எனக்கு பாதபடி, நான் தங்குறதுக்கு எனக்கு ஆலயம், ஆனாலும் நான் இதை விரும்பினபடினால் நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனபடினால், பாவம் செய்தபடினால், பல அருவருப்பான காரியங்கள் சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்ததுனால கர்த்தர் புறஜாதி கையில ஒப்பு கொடுத்தார். ஆலயம் சிறைப்பிடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது, மண்மேடாக்கப்பட்டது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது. ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்ட அந்த சீயோன் பர்வதம், அந்த எருசலேம் மேல் அவர் திரும்பவும் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நாம் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் திரும்பவும் கர்த்தர் நம்மேல் வாசம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் என்ன செய்றேன்? என் ஆலயத்தை, அல்லேலூயா, புதிய ஏற்பாடுல சொல்லு, வேதம் சொல்லுகிறது, நீங்களே என் ஆலயம், என் ஆலயம், என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அல்லேலூயா. என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எங்க? இடிக்கப்பட்ட அந்த எருசலேம் பட்டணத்துல திரும்பவும் என் ஆலயம் கட்டப்படும் என்று சொன்ன ஆண்டவர், இடிக்கப்பட்ட இடத்துல நம்மளை மறுபடியும் கட்டி எழுப்ப தேவன் போதுமானவராக இருக்கிறார். இடிக்கப்பட்ட இடத்துல இந்த ஆண்டில கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்க வாழ்வையை கட்டி எழுப்ப போகிறார். எந்த காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இடிக்கப்பட்டு இருக்கிறதோ, இடிக்கப்பட்ட இடத்துல தேவன் மறுபடியும் என்ன செய்யப்படுறார்? அதை கட்டுவார். அல்லேலூயா. சொல்றாரு, வாசிங்க அத. எருசலேம் ஆலயம், என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் என்ன செய்யப்படுமா? அளவு நூல் பிடிக்கப்படும். அளவு நூல் பிடிக்கப்படும் மட்டும் இல்ல, 2ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏறெடுத்து தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு புருஷனை கண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆவதாக ஆண்டு சொல்லுகிறார், ஆலயம் கட்டப்பட போகிறது. ஆலயம் கட்டப்படுவதற்கான முதல் அறிகுறி, சாத்தியக்கூறு என்ன? ஆலயம் கட்டப்படுவதற்கு அளக்கப்பட்டிருக்க, அதுக்காக அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல திரும்பியும் சகரியா பார்க்கிறான். ஒரு தூதன் என்ன செய்யறான்? கையில அளவு நூலை பிடித்து கொண்டு எருசலேமை அளப்பதற்காக போகிறான். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை மறுபடியும் கட்டுவதற்கு இப்பொழுதே அளவு நூலை பிடித்திருக்கிற, தூக்கு நூலை பிடித்திருக்கிற தூதனை கர்த்தர் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நானும் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சீக்கிரம் அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு அளவு நூல் பிடிக்கப்பட போகுது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டிலே நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்ட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அளவு நூல் என்ன செய்யப்பட்டு சொல்லுகிறார்? அதிலே ஆலயம் கட்டப்படும். எந்த இடத்துல எருசலேம் தேவாலயம் இருந்ததோ அதே இடத்துல திரும்பவும் தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்ட அளவு நூல் பிடிக்கிற அந்த தூதனை அனுப்பினது போல ஆண்டவர் எந்த இடத்துல நாம் இடிக்கப்பட்டு இருந்தோமோ அதே இடத்துல நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் திரும்ப கட்டி எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே பகுதியில, அதே இடத்துல, அதே காரியங்களில, எந்த காரியத்தில் நாம் இடிக்கப்பட்டிருக்கோம் திரும்ப நம்ம கட்ட தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். நிச்சயமாய் செய்வார். 6ஆம் அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 12. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து எழும்பி
பாருங்க, இந்த இடத்துல திரும்பவும் சகரியா தரிசனத்தை உண்டு. அங்கே ஒரு புருஷன், அவருடைய நாமம் என்ன செய்யப்படுமா? கிளை என்னப்படும். கிளைனா யாரு? கிளை என்பது இயேசுவை குறிக்கிறது. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை அவர் கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் சொல், எந்த கிளை எனப்பட்ட இயேசு என்ன இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயம், அதாவது எருசலேம் தேவாலயம் கோரேசனுடைய நாட்கள்ல கட்டப்பட்டாலும் அந்த இடத்துல அடுத்து நீங்க ஆகாயில வசிக்கும் போதுல சொல்லப்படுகிறது, இந்த ஆலயம், அதாவது அவங்க பாக்குறாங்க முந்தின சாலமோன் கட்டின மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த சொல்லுகிறார், என்ன ஆலயத்தை கட்டினவர் உள்ள வருவாரியா? அப்போது மகிமையினால் நிரப்போம். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. அப்போ கற்களால், விலையுயர்ந்த கற்களாலேயோ பொன் போன்ற விலையேற்றப்பட்ட பொருட்களாலேயோ கட்டப்பட்ட ஆலயத்தை காட்டிலும் இயேசு அந்த ஆலயத்துக்குள் வந்த பொழுதுதான் அந்த ஆலயம் மகிமை பொருந்திதா இருந்தது போல இயேசு திரும்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்தெந்த பகுதியில கட்டுகிறாரோ அவர் திரும்ப எந்தெந்த வாழ்க்கைக்குள்ள, ஏன்னா நிறைய வாழ்க்கையை இடிக்கப்பட்ட நிலையில இருக்கிறதுனால, அவர் வாசம் பண்ண முடியாததுனால அநேக வாழ்க்கைகள் இன்னைக்கு மகிமை இழந்து இருக்கிறது. மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள ஆண்டவர் திரும்பவும் உங்க வாழ்க்கையில அவர் உங்களை கட்டி எழுப்பும் போது முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிந்தின வாழ்க்கையினுடைய மகிமையை, பெரிதான மகிமையை வெளிப்படுத்துவதற்கு இயேசுவே மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிளை எழப்பட்டவர் எழும்பி மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். அவரே அதை கட்டுவார், அவரே அதில் மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அடுத்தது 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்றார் பாருங்க, நான் அதற்கு சுற்றிலும். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அதுல சொல்லப்படுகிறது, அந்த பட்டணம், எருசலேம் பட்டணம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன் திரளினாலும் எப்படி இருக்குமா? மதிலில்லாத பட்டணம் போல இருக்கும், வாசமாகவும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து நான் அதன் நடுவிலே மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இனி உங்கள் வாழ்க்கையில, இனி நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் அவரே அக்கினி மதிலா இருந்து அவர் நம்மத்திலே மகிமையா இருப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மதில் அவர்தான், மதில் நமக்கு மதிலே அவர்தான், நமக்கு அவரே மதிலாயிருந்து அவரே நம்முடைய மத்தியிலே மகிமையாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு சூழலிலும் தேவன் நம்முடைய நடுவிலே மகிமைப்பட போகிறார். இந்த ஆண்டில கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் மகிமைப்படுவார்னு விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து 10-11 வசனத்தை வாசிங்க. கம்பீரித்து பாடு. பாருங்க, திரும்பி அதைத்தான் சொல்ல, நான் வந்து நடுவில் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அந்நாளிலே என் ஜனமாவார்கள், உன் நடுவில் வாசமாயிருப்பேன். என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்பதை. அல்லேலூயா. திரும்பி வந்து சொல்லுகிற காரியத்தை தான், நான் அந்நாளில என்ன செய்வேன்? உன் நடுவிலே வாசமாயிருப்பேன். அப்பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் அவர்கள், நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுவரையிலும் நம் நடுவிலே, உங்கள் நடுவிலே தேவன் வாசம் செய்யாம இருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டில கர்த்தர் நடுவில வாசம் பண்ணுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வாசம் பண்ணிச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டு சொல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன். அவருக்கு
அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். அடுத்து சொல்றார், நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய். ஆண்டவர் அவர்கள் மத்தியில இருக்க, அவர்கள் மத்தியில வாசம் பண்ண விரும்பினார். ஆனா அந்த ஜனங்கள் பாவம் செய்ததுனாலே தேவனுக்கு விரோதமான பல அருவருப்பான காரியங்களை செய்து அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார். தேவன் அவர்களை விட்டு விலகி போனார். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதனாலதான் அவங்களுக்கு பல துன்பங்கள் வருது. நீங்க நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் துன்பங்கள் உங்களுக்கு சூழ்ந்து கொள்ளுதுன்னா, நீங்க தேவனை விட்டு விலகினாலோ, தேவன் உங்களை விட்டு விலகும் போதோ துன்பங்கள் சூழ்ந்தும். சில நேரங்கள்ல ஒரு காரியம், பெரிய பயங்கரமான மோசமான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். ஒரே விஷயத்துல, ஒரே பகுதியில சில பாதிப்புகள் இருந்து கொண்டே வருகிறதுனா, ஒண்ணு, நீங்க தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்க மத்தியில இல்லைன்னு, அவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஏதோ காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அங்க உள்ள அருவருப்பு இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்க மத்தியில இல்லை. அதனாலதான் ஒரே இடத்துல, ஒரே பகுதிகளில் பாதிப்புகள் உண்டாயிட்டே இருக்கிறது. நம்ம உணர மாட்டோம். திரும்ப திரும்பி அதே காரியத்தை திரும்பி போராடிட்டே இருக்கோம். கடைசியில பெரிய பாதிப்பு விளை வரும்போதுதான், ஐயோ ஆண்டவரே, ஏன் எனக்கு நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? திரும்ப திரும்ப அதே பகுதியில உங்களுக்கு ஏதாவது விளைவு உண்டாயிட்டு, அதே பகுதி, அதே இடம், அதே நபர், அதே சூழ்நிலை அப்படின்னா கொஞ்சம் நீ யோசிக்கணும். ஏன் இந்த பகுதியில, ஏன் இந்த இடத்துல, ஏன் இந்த சூழ்நிலையில நான் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் நடுவில் இல்லையா? என் கூட கர்த்தர் இல்லையா? இந்த கர்த்தர் என் கூட இல்லாம இருக்கணும், நான் அவரை விட்டு தூரம் போயிருக்கேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை விட்டு தூரம் போனதுனால்தான். முதலாவது ஆண்டவர் பாருங்க, சுத்தி இருக்கிற சத்துருக்களை கொண்டு சிற்றித்தார். அதுக்கப்புறம் பஞ்சம், வறட்சி, பட்டயம், இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் உபாகமத்துல சொல்லிட்டு இருந்தார். என்னை விட்டு தூரம் போனா வான வெண்கலமா இருக்கும், உனக்கு வறட்சியை வருவிப்பேன். எல்லாம் நடந்துச்சா இல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில? இதெல்லாம் அறிகுறி, ஆண்டவர் அவங்களை விட்டு விலக போகிற அறிகுறி. கடைசியில ஆண்டவர், அவங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை விட மாட்டார், அணுக மாட்டார். கடைசியில ஆண்டவர் விலகின பின்பு தேசம், ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. அவங்க நம்பின தேவாலயம் இடிக்கப்பட்டது, அலங்குகள் சுட்டரிக்கப்பட்டது. பெரிய விளைவு உண்டாச்சு, பெரிய இழப்பை சந்தித்தாங்க. பெரிய இழப்பு வருவதற்கு முன்னாடி ஆண்டு சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். சில சிக்ஷைகள், சின்ன சின்ன சிக்ஷைகள் நடக்கும், பாதிப்புகள் வரும் சில பகுதிகளில். இந்த பாதிப்புகள் எதற்கு? நாம் தேவனிடத்துல திரும்புவதற்காக, நாம் கர்த்தரிடத்துல திரும்புவதற்காக, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் சில இழப்புகளை தந்து நம்மளை ஆண்டவரை தட்டி எழுப்புறார், உணர்த்துகிறார். அப்பவும் நான் திருந்த மாட்டேன், அப்பவும் நான் அப்படியே நான் ஓடிட்டே இருப்பேன்னு ஓடும் போதுதான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு விளைவை நம்ம சந்திக்க நேரிடுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விட்டு தூரமானாலும், கர்த்தர் உங்களை விட்டு நீங்க தூரமானதுனாலையோ ஒரு பெரிய இழப்பை நீங்க சந்தித்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுல தேவன் மறுபடியும் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ல, நான் அவர்கள் மத்தியிலே, திரும்ப வாசிங்க 10-11 வசனம். சீயோன் குமார்த்தியே பாடு, நான் வந்து நான் உன் நடுவில் வந்து, உன் நடுவில் திரும்ப கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளை விட்டு போயிருக்கோம், சில காரியங்களை நம்ம இழந்திருப்போம். இழந்த காரியங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. பணமோ, சில செல்வாக்கோ, சில வேலை காரியம், ஏதோ தொழில, ஏதோ போனதை குறித்து வருத்தப்படாதீங்க. போனது பணம் இல்லை, போனது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் திரும்ப நமக்குள்ள வந்துட்டா, போனதை விட ரெட்டிப்பான படங்கு திரும்ப உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சில போன காரியங்களை குறித்தே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அதை போயிடுச்சு, என்னை விட்டு என் பலன் போச்சு. சில நேரம் என் சரீர பலன் கூட நம்மளை விட்டு போகலாம், சில பலவீனங்கள் வரலாம்.
சில வியாதி வரலாம், பொருட்கள் இழந்திருக்கலாம், மனிதர்களை இழந்திருக்கலாம். போனதை குறித்து நிறைய நேரங்கள் நம்ம கவலைப்பட்டு இருப்போம். போனது திரும்ப ஒரு நாள் நம்ம விட்டுக் கொள்ள முடியாது. ஆனா உங்களை விட்ட போன கர்த்தர் உங்களிடத்துல திரும்பி வருவார் என்றால் நீங்கள் போனதை காட்டிலும் பல மடங்கு உங்களால திருப்பிக் கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்துல திரும்பி வரும்பொழுது அது சொல்ல அவர்கள் மத்தியிலே வாசமா இருக்கு. அவர் உங்கள் மத்தியில வாசமா இருக்கும் பொழுது இன்னைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற சிறு கூட்டம் தான் இருக்கிறாங்க. சிறு கூட்டமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்துல அவங்கள குறைவுபடவே இல்லை. இன்னைக்கு அவங்க அந்த பகுதி முழுவதுமே பாத்தீங்கன்னா அந்த பாலைவன பகுதிகள், இந்த அரேபிய கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே அந்த பகுதிகள் சுற்றிலும் எல்லாமே பாலைவன பகுதிகள். விவசாயம் என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒன்றா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மழை ஏதாவது நேரங்கள்ல அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளம் அடித்து கொண்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லை, சரியான மழைப்பு இல்லை. ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மட்டும்தான் எப்பொழுதும் விவசாயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவங்க தங்கள் உணவுக்காக எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தே இருக்கவில்லை. அவங்க தேவை அவங்களே சாதிக்கிறாங்க. சின்ன நாடா இருந்தாலும் அவங்களே சந்திக்கிறாங்க. மற்ற அனங்கள் தங்கிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்து என்ன செய்யறாங்க? உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க. இஸ்ரவேல் அப்படி இல்லை. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே விளைவித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா அவங்களை சுத்தி எல்லாமே பாலைவன பகுதி தான். அவங்களுக்கு நம்மள மாதிரி ரோட்ல போகும்போது மரம் செடி கொடியில ஒண்ணு பார்க்க முடியாது. எல்லாம் பாலைவனமா இருக்கும். பாறைகள், வெள்ள வெள்ள பாறைகள், அப்படிப்பட்ட பகுதிகள். அல்லேலூயா. அதே மாதிரி விவசாயம் மட்டும் இல்ல, ராணுவம், எல்லா காரியங்களிலும் சிறிய ஒரு கூட்டமா இருந்தாலும், ஏன்னா கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசமா இருக்கிறார். திரும்ப ஆண்டு சொன்னாரு, நான் திரும்ப அவர்கள் நடுவிலே வாசமா இருப்பேன், நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறதுனாலதான் இன்றைக்கு அவர்கள் உலகத்துல நம்பர் 1 இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது போல கர்த்தர் நம்முடைய வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களும் உயர்த்த போதுமானவர். எது இல்லையோ இல்லாத அனைத்து காரியங்களும் கர்த்தர் நம்முடைய வாசம் பண்ணும் போது உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி பிடிக்க வரும். அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம். கர்த்தர் யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யூதாவாகிய தமது பங்கு, அது அவருடைய பங்கு. நீங்க சொல்றீங்களா, இது ஏன் பங்குயா? பெற்றவங்க ஆஸ்தி வச்சிருந்தா பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏன் பங்கு எனக்கு கொடு, இது ஏன் பங்கு, உரிமையா கேட்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவர் யூதாவை தமக்கு பங்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதான் சொல்ல, யூதாவாகிய தமது பங்கை அவர் சுதந்திரித்துக் கொள்வார். ஏன் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களத்துல இருக்கிற ஒரு பழக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளும் தமது பங்கை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனது காணியாட்சியை ஒருத்தருக்கு செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை. அப்படிதான் நாபாத்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அத ஆகாப் என்ன செய்தான்? வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, தமது பங்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஆண்டு சொல்றாரு, என் சுதந்திரம் அது என்ன விட்டு போனாலும் அது ஏன் பங்குயா, அதை நான் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்றேன். அல்லேலூயா. புற ஜாதிகள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன அந்த எருசலேமுக்குள் புற ஜாதிகள் போனாங்க. தேவனுடைய ஆலயக்குள்ள புற ஜாதிகள் போகவே முடியாது. பிரகாரத்துலதான் இருக்க முடியும், உள்ள போகவே முடியாது. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே புற ஜாதிகளின் கால்கள் போச்சு, மிதிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, மண்மேடாக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. இப்பொழுது புறஜாதிகள் கைவசம் அந்த பட்டணம் ஆளுகைக்குள்ள வந்துச்சு, அவங்க கைவந்து. ஆனாலும் ஆண்டு சொல்றார், யூதாவாகிய தம்முடைய பங்கு, என்னுடைய பங்கு அது. புறஜாதிகளாகிய மற்ற ஜனங்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டாலும் அதை திரும்ப என்ன செய்யும்? நான் சுதந்திரித்து, வாசிங்க, கர்த்தர் பரிசுத்த தேசத்துல யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தந்து கொள்வார். அல்லேலூயா.
ஏன்னா ஆண்டவர் ஆரம்பத்துல எருசலேம் அவர் தான் என்றென்றைக்கு நான் வாசம் பண்ணுகிற இடம் சொன்னதுனால அவர் திரும்பியும் வேற ஒரு இடத்தைய, வேற ஒரு பட்டணத்தை, வேற ஒரு ஊரை, வேற ஒரு தேசத்தை அல்ல அன்று சொல்ல எருசலேமை திரும்பவும் என்றென்றைக்கு அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்டதுனால திரும்பவும் எருசலேமை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விட என்னை விட இந்த உலகத்துல படித்தவர்கள் இருக்கிறாங்க, பணம் படைத்தவங்க இருக்கிறாங்க, வசதி படைத்தவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, என்னை விட மேன்மையானவங்க இருக்கிறாங்க, உங்களை விட மேன்மையானவங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு தூரம் போன சூழ்நிலை ஆண்டவர் நினைச்சா உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிட்டுட்டு அவங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். முடியவே முடியாதா? ஒரு கம்பெனில வேலைக்கு போங்க, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல திறமை இருக்குதுன்னா உங்களை பயன்படுத்துவான். நோய்வாய்ப்பட்ட பிறகு உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவான், உங்களை அனுப்பிட்டு இன்னொரு ஆளை தூக்கி வச்சிருப்பான். அப்படித்தானே? உங்களை அனுப்பிட்டு வேற வரா. ஏன்னா உங்களை விட திறமையான ஒரு ஆள் வந்துட்டான், உங்களை விட நல்ல பலம் உள்ளவன், வேலை செய்யக்கூடிய ஆள் இருக்குது, போதும் அவனுக்கு. அவனுக்கு தேவை அவனுடைய வேலை நடக்கணும், அவன் சம்பாதிக்கணும். நீங்க தான் அவனுக்கு வேணும் கிடையாது, நான் தான் வேணும் கிடையாது. அல்லேலூயா. மனிதர்கள் அப்படிதான் இருக்கிற வரைக்கும் உங்களை புகழ்வாங்க. அப்பா நீ இல்லாமையா உடனே நம்ம அப்படியே குளிர்ந்து இரவும் பகலும் ஆண்டவரை கூட தேடாம, சபைக்கு வராம, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரை ஆராதிக்காம, கம்பெனி வேலை, சிலர் சொல்லுவாங்க இந்த கம்பெனிக்கு அவர் தான் தூணு, இந்த கடைக்கு அவர் தான் தூணு. என்ன வேலை பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்க சில ஆட்கள். வந்துடும், ஏன்னா அப்படி அப்படி இருப்பாங்க. எப்போ லீவு, நாங்க எப்ப லீவு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். வேலை செய்யும் பொழுது சிலர் லீவு என்னைக்கு கூட வந்து நிற்பாங்க. பார்த்தாலே எங்களுக்கு வயிறு எரியும், நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவங்க இருப்பாங்க, சபைக்குள்ளே உண்டு. ஏன்னா கம்பெனி அவங்கதான் தூக்கி நிறுத்த போது. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்களை ஒரு நாள் வேலை பயன்படுத்திட்டு பார்ப்போம், பயன்படுத்திட்டு பார்ப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமை என்ன செய்தேன், ஏன்னா அது அவருடைய பங்கு. என்றென்றைக்கு ஒரு வாசம் பண்ணும்படி தேவன் தெரிந்து கொண்டதுனால ஆண்டவர் திரும்பவும் என்ன செய்கிறாராம், எருசலேமை திறந்து கொண்டார். உங்களை என்னையும் ஆண்டவர் கைவிட்டு நினைச்சிருந்தா என்னைக்கோ கைவிட்டிருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் அவருடைய சுதந்திரம், அவருடைய பங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் தேவன் திரும்பியும் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை அவருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார். திரும்பவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம். மாம்சமான கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருந்து, நீ இதுவரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை எருசலேமை குறித்து மாம்சமான சுத்தி இருக்கிற பல தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் என்னமோ பேசினாங்க. என்னையா கொஞ்சமா பேசினாங்க, யூதர்கள் கொஞ்சமா பேசினாங்க, எங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு, நாங்களாம் இன்னைக்கு பாருங்க போயிட்டாங்க பாருங்க, இந்த தேசம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற ஜாதிகள் எல்லாம் பேசுனாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான சகல் பேர்களே இப்ப நீ மௌனமா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னு சொன்னா அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில இருந்து அவர் எழுந்தள்ளினார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலே அவர் எழுந்தள்ளினார். அவர் இங்கே எழுந்தள்ளி இருக்கிறார், அவர் நமக்குள்ள எழுந்தள்ளி இருக்கிறார், அவர் நம்முடைய குடும்பங்களில் எழுந்திருக்கிறார். எந்த இடங்களெல்லாம் நம்ம விழுந்து போயிருந்தோமோ, எந்த இடங்களெல்லாம் நொறுங்கி போயிருந்தோமோ, எந்த இடங்களெல்லாம் கைவிடப்பட்டு இருந்தோமோ, அந்த இடங்களெல்லாம் தேவன் இந்த வருஷத்துல எழுந்தள்ளி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை கட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எழுந்திருந்த ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அவர் உங்கள் மத்தியில எழுந்தருள் இருக்கிறார், அவர் நம்மத்தில எழுந்தருள் இருக்கிறார். சீயோனை கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக